வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா பட்டி ஏஐ. பட்டி ஏஐ வந்து என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்றாங்க, பிசினஸ் ஆங்கிள் அதனுடைய பயன்கள் என்ன, அதனுடைய இண்டஸ்ட்ரியல் பெனிஃபிட் என்ன, அது ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போற ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் அஸ்வின். அஸ்வின் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா பட்டி ஏஐ பத்தி நம்ம கம்ப்ளீட் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் அஸ்வின். வாட் இஸ் பட்டி ஏஐ? பட்டி ஏஐனா என்னமா, எதுக்காக, அது என்ன பிரச்சனைக்கான சொல்யூஷனா அது இருக்கு? இந்த பட்டி ப்ரோ ஏஐ ஒரு நார்மல் ஏஐ டூல் கிடையாது. லைக் சாட்ஜிபிடி, ஜெமினை மாதிரி ஒரு நார்மல் ஏஐ டூல் கிடையாது. இது பிசினஸ்க்காகவே தனியா ட்ரெயின் பண்ண ஒரு ஏஐ சிஸ்டம் தான் இந்த பட்டி ப்ரோ ஏஐ. இந்த பிரசன்டேஷன்ல நான் என்ன சொல்ல போறேன்னா, எப்படி பட்டி ப்ரோ ஏஐ ஒர்க் ஆகுது கம்பெனிஸ்க்கு, அப்புறம் எப்படி இது சப்போர்ட் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணி மணி அண்ட் டைம் சேவ் ஆகுதுன்னு இந்த பிரசன்டேஷன்ல நான் சொல்ல போறேன். ஸோ நெக்ஸ்ட் த கோர் ஐடியா. இந்த கோர் ஐடியான்னு பார்த்தோம்னா, எல்லா கம்பெனிக்குமே ஒரு நாலேஜ் பேஸ் இருக்கும். ஸ்மால் கம்பெனியா இருந்தாலும் சரி, லார்ஜ் என்டர்பிரைஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு நாலேஜ் பேஸ்னு ஒன்று இருக்கும். அந்த நாலேஜ் பேஸ் இமெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஃபேக்ட்ஸ், பாலிசிஸ், இல்லை அவங்க பண்ற அந்த கம்பெனியோட ப்ராசஸ் எல்லாமே இமெயில்ஸா ஸ்கேட்டர் ஆகியிருக்கும். அண்ட் சில சீனியர் மேனேஜர்ஸ், அந்த சிஓ ஓனர்ஸ்க்கு கூட அவங்க மைண்ட்ல நிறைய ப்ராசஸ் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க மைண்ட்லயும் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு நாலேஜா கலெக்ட் பண்ணி இந்த இமெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸா அந்த ஏஐக்கு ஒரு நாலேஜா கொடுத்தோம்னா, அந்த ஏஐ அதை ட்ரெயின் பண்ணி அதோட பிரெயினா அதை எடுத்துக்கும் அந்த நாலேஜை. ஸோ இதுதான் இந்த பட்டி ப்ரோ ஏஐயோட கோர் ஐடியா. நெக்ஸ்ட், வாட் இஸ் பட்டி ப்ரோ ஏஐ? பட்டி ப்ரோ ஏஐனா இது சிம்பிளா சொல்லணும்னா, இது கம்பெனிக்காக லைக் பிசினஸ்க்காகவே தனியா ட்ரெயின் பண்ண ஒரு ஏஐ சிஸ்டம். இந்த பட்டி ப்ரோ ஏஐ உங்களோட இந்த கம்பெனியோட சர்வீசஸ், ப்ராசஸ் அண்ட் தென் பாலிசிஸ் இது எல்லாத்தையுமே அந்த கம்பெனிக்காகவே ட்ரெயின் பண்ணனால இது 100% அக்யூரேட் ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் பட்டி ப்ரோ ஏஐனா. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இது இந்த பட்டி ப்ரோ ஏஐ ஒர்க் ஆகுறது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். லைக் நம்ம இமெயில்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸா அதுகிட்ட அப்லோட் பண்ணிட்டோம்னா, இந்த பட்டி ப்ரோ ஏஐ ஃபுல்லா லேர்ன் பண்ணிடும். லேர்ன் பண்ணோடனே நம்ம எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும், லைக் அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடா எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அது அக்யூரேட்டா ஆன்சர்ஸ் கொடுக்கும். பிகாஸ் இது கம்பெனிக்காகவே ட்ரெயின் பண்ண சிஸ்டம்னால அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் எக்ஸாக்டா அது கொடுத்தனால அது அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் நமக்கு கொடுக்குது. ஸோ இப்படிதான் பட்டி ப்ரோ ஏஐ பிசினஸ்க்காக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் டீம்ன்றது எல்லா கம்பெனிஸ்லயுமே இருக்கும், ஃப்ரம் ஸ்மால் கம்பெனிஸ் டு லார்ஜ் என்டர்பிரைசஸ். ஸோ இந்த சப்போர்ட் இமெயில்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ கஸ்டமர்ஸ் ஒரு கம்பெனி அப்ரோச் பண்றாங்கன்னா, மெனி ஆஃப் த கஸ்டமர்ஸ் சேம் கொஸ்டின்ஸ் தான் அந்த கம்பெனிகிட்ட கேட்பாங்க. லைக் ப்ரைசிங் கேட்பாங்க, அந்த கம்பெனியோட ப்ராசஸ் கேட்பாங்க, அப்புறம் எப்படி இப்போ ஏதாச்சும் அந்த கம்பெனி ப்ராடக்ட் வச்சிருந்தா இது எப்படி யூஸ் பண்றது, இதெல்லாம் ஒரு நார்மல் கஸ்டமர்ஸோட கொஸ்டின்ஸ். ஸோ இதை நம்ம தனியா ஒரு சப்போர்ட் டீம் வச்சு அவங்களுக்கு ரிப்ளை பண்றதோட அந்த பட்டி ப்ரோ ஏஐ வச்சு பண்ணோம்னா எக்ஸாக்டான ஆன்சர்ஸ் அது ஏற்கனவே லேர்ன் பண்ணி ட்ரெயின் ஆகுறதுனால எக்ஸாக்டான ஆன்சர்ஸ் இன்ஸ்டன்ட் ரிப்ளைஸ் அந்த கஸ்டமர்ஸ்க்கு போகும். ஸோ இப்படி போறதுனால அந்த கஸ்டமருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் இன்ஸ்டன்ட் ரிப்ளைஸ் வரனால கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நெக்ஸ்ட் இது எப்படி டைமையும் மணியும் சேவ் ஆகுதுன்னா, இதுக்கு தனியா ஸ்டாஃப்ஸ் வைக்கணும்னு தேவையில்ல. லைக் ஒரு பெரிய லார்ஜ் என்டர்பிரைசஸ்னா ஒரு 100 சப்போர்ட் டீம்ல ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஸோ இதுக்கு தனியா ஸ்டாஃப் வைக்கணும்னு தேவையில்ல, அவங்கள ட்ரெயின் பண்ண தேவையில்ல. அவங்க அந்த ட்ரெயின் பண்றதுனால ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அந்த 100 பேரையும் தனியா ஒரே ஆளா இந்த பட்டி ப்ரோ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுது. இதுக்கு 24/7 ஒர்க் ஆகும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கம்மியான ஸ்டாஃப்ஸ் இருந்தாலே போதும். அண்ட் தென் ட்ரைனிங் காஸ்ட்டும் ரொம்ப கம்மி இந்த பட்டி ப்ரோ. ஸோ இது இந்த பட்டி ப்ரோ ஏஐ டைரக்ட் மணி சேவிங் ஃபார் மெனி பிசினஸஸ். நெக்ஸ்ட் இன்டர்னல் சப்போர்ட் டீம், இன்டர்னல் டீம் சப்போர்ட்னா, இப்போ ஒரு கம்பெனில ஜூனியர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க டைரக்டா குவெரிஸ் கேட்கணும். லைக் ஃபார் ஹையர் அஃபிஷியல்ஸ், சிஇஓஸ், ஓனர்ஸ், மேனேஜர்ஸ், இவங்கள்ட்டெல்லாம் டைரக்டா போய் கொஸ்டின் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அந்த பட்டி ப்ரோ ஏஐ ட்ரெயின் பண்ணும் போதே அவங்களோட நாலேஜ், அவங்க எப்படி ஜூனியர் ஸ்டாஃப்ஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க அப்படின்றத அந்த ஏஐக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருவாங்க.
ஸோ இந்த இன்டர்னல் ஸ்டாஃப்ஸ் ஜூனியர் ஸ்டாஃப்ஸ்லாம் டேரக்டா பட்டி ப்ரோ ஏஐ கிட்ட கேட்டாலே போதும், அவங்க வந்து அந்த சிஓட இடத்துல இருந்து இல்ல சீனியர் மேனேஜரோட இடத்துல இருந்து எப்படி ரிப்ளை பண்ணுவாங்களோ அதே மாதிரி அதுக்கு அந்த ஜூனியர் ஸ்டாஃப்ஸ் வந்து இன்டர்னல் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து அது ரிப்ளை பண்ணிடும். ஸோ இதுதான் இன்டர்னல் டீம் சப்போர்ட். இது வந்து கஸ்டம் ஜிபிடி லைக் சாட் ஜிபிடி, ஜெமினை இதெல்லாம் எப்படி இது வந்து பட்டி ப்ரோ ஏஐ வந்து டிஃபர் ஆகுதுன்னா, இப்போ கஸ்டம் சாட் ஜிபிடினா இது வந்து டெம்பரரி சொல்யூஷன் தான் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம இந்த செகண்ட்ல என்ன நடக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற டெம்பரரி சொல்யூஷன் கொடுக்கும். அப்புறம் வந்து இது லிமிட்டட் கண்ட்ரோல் தான். அப்புறம் ஸ்கேலிங் ப்ராப்ளம் வந்து இதுல இருக்கும். ஸோ இது பட்டி ப்ரோ ஏஐல பார்த்தோம்னா, நம்ம இப்போ இந்த ஏஐ வந்து வச்சு நம்ம இந்த கம்பெனிக்கு உள்ள டீடைல்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணிடுவோம். இப்போ இந்த கம்பெனியோட ஸ்பெசிபிக் ஆர்கிடெக்சர் வந்து அதுல இருக்கும். இப்போ பிசினஸ் க்ரோ ஆக ஆக இந்த ஏஐ நம்ம அப்டேட் பண்ணிட்டே போகலாம். லைக் பர்மனன்ட் சொல்யூஷன் வந்து இந்த பிசினஸ் முடிகிற வரைக்குமே, பிசினஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக ஆக இந்த ஏஐ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கனால இது வந்து அந்த பிசினஸ் ஒரு பெர்மனன்ட் ஏஐ சொல்யூஷனா இருக்குது. ஸோ இந்த வகையில வந்து இந்த சாட் ஜிபிடி, ஜெமினைல இருந்து லைக் ஏஐ டூல்ஸ்ல இருந்து இது வந்து டிஃபர் ஆகுது. நெக்ஸ்ட் எதுக்கு பட்டி ப்ரோ ஏஐ, எப்படி இந்த பட்டி ப்ரோ ஏஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்மால் பிசினஸஸ்ல இருந்து மீடியம் கம்பெனிஸ்ல இருந்து லார்ஜ் என்டர்பிரைஸ் வரைக்கும் இந்த எந்தெந்த கம்பெனிஸ்ல எல்லாம் சப்போர்ட் டீம் இருக்குதோ இந்த பிசினஸ் ஏஐ ப்ரோ ஏஐ வந்து கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இது வந்து இது ரீப்ளேஸ் பண்றதுனால என்ன யூஸ்னா, அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்ஸ்டன்ட் ரிப்ளைஸ் வரும். அப்புறம் அந்த கம்பெனிஸ்க்கு வந்து டைம் அண்ட் மணி சேவ் ஆகும். ஸோ அவங்க வந்து அந்த கம்பெனிஸ்ல எல்லாம் ரியல் க்ரோத்துக்கு வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபைனலா பார்த்தோம்னா கம்ப்ளீட் நாலேஜ் வந்து அந்த ஏஐக்கு ட்ரெயின் பண்ணிடுறோம். அண்ட் தென் அது வந்து கஸ்டமர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குது, அந்த பிசினஸஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ மணி சப்போர்ட் இமெயில்ஸ் வந்து இந்த இன்பாக்ஸ்ல வந்து லோட் ஆகாம லைக் பக்ஸ் எதுவுமே வராம அது வந்து அந்த சப்போர்ட் இமெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிடும் அந்த பட்டி ப்ரோ ஏஐ. அண்ட் டைம் அண்ட் மணியும் சேவ் ஆகும். லாங் டேர்ம் பிசினஸ் சொல்யூஷனா இதை பிசினஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஸோ பட்டி ப்ரோ ஏஐ வந்து பீப்புளை ரீப்ளேஸ் பண்ணல, இட் ரிமூவ்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க் ஸோ தட் the people can focus on real good. ஓகே. இப்போ நீங்க சொல்ற பட்டி ப்ரோ ஏஐ உடைய மெயின் கோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கம்பெனி இருக்கு, அந்த ஆர்கனைசேஷனுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து சேல்ஸ் ஸ்டாஃப், மார்க்கெட்டிங் ஸ்டாஃப், கீழ் ஸ்டாஃப் வரைக்கும் அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு டைம் நம்மளுடைய ஆர்கனைசேஷனுடைய கல்ச்சரை ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒருத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் மேனேஜர் இருக்காரு, ஒவ்வொரு டைமும் சேல்ஸ் மேனேஜர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்றாங்க அப்படின்னா அவருக்கு ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கும். ஹெச்ஆர் வந்து பார்த்தோம்னா ஹெச்ஆர் கம்பெனியோடைய பாலிசிஸ் வந்து அவருக்கு சொல்லி கொடுக்கணும். அக்கௌண்ட்ஸ் ரெக்ரூட் பண்றாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்கணும். இப்போ இந்த பட்டி ப்ரோ ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ஹெச்ஆர் உடைய ரோலோ இல்ல சேல்ஸ் மேனேஜர் சேல்ஸ் டீமுக்கு, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ட்ரெயின் பண்ற விஷயங்களோ பட்டி ப்ரோ ஏஐல ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா வர எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் அந்த விஷயத்த போட்டு காமிச்சாலே போதும். அது தனியா வந்து அவர் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நெசசரி இல்லை. அவருக்கு ஏதாவது ஃபீல்டுல ஏதாவது ஒரு டவுட் வருது, இல்ல கஸ்டமர் கிட்ட ஏதாவது டவுட் வருது அப்படின்னா டைரக்டா சேல்ஸ் மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்கணும்னு நெசசரி கிடையாது. இந்த டூல் கிட்ட கேட்டாலே இந்த பட்டி ப்ரோ ஏஐ வந்து ஆன்சர் பண்ணிடும் அப்படின்னா. ஓகே, இப்போ பட்டி ப்ரோ ஏஐ இந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்கு, நம்மளுடைய கம்பெனியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டெர்மினாலஜி எல்லாமே நம்ம அதுக்கு ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா டேட்டா லீக்கேஜ், கம்பெனியோடைய சீக்ரெட் பாலிசிஸ் இது எல்லாமே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே? இல்ல சார், இந்த பட்டி ப்ரோ ஏஐ வந்து சர்டிஃபைடு தான். ஸோ இது வந்து சாட் ஜிபிடி, ஜெமினை அந்த மாதிரி டூல் போகும்போது நீங்க இதுக்கு பயப்படலாம். லைக் இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த பட்டி ப்ரோ ஏஐ வந்து அப்படி கிடையாது, 100% செக்யூர்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம கொடுக்குற டீடைல்ஸ் வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நமக்கு அக்யூரேட் ஆன்சர்ஸ் கொடுக்கறதுக்காகவே ட்ரெயின் பண்ண ஒரு ஏஐ சிஸ்டம் தான் அது. ஸோ நம்ம லீக் ஆகுன பயப்படாது. ஓகே, இப்போ கம்பெனி ஒரு நாலேஜ்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பட்டி ப்ரோ ஏஐக்கு நம்ம நாலேஜ் கொடுக்கணும். அந்த நாலேஜ்னா என்ன, அதை எப்படி ட்ரெயின் பண்றது? இப்போ வந்து பார்த்தோம்னா கம்பெனிக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி பிடிஎஃபா வச்சிருப்போம். இப்போ இந்த பிடிஎஃப் நம்ம அப்லோட் பண்ணிட்டா போதுமா, இல்ல என்ன மாதிரி அதுக்கு ட்ரெயின் பண்ணணும்? இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
சோலார் கம்பெனி இருக்கு. அப்ப அந்த சோலார் கம்பெனியோடைய A to Z எல்லாமே நம்ம ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா ஒரு PDF ஃபார்மேட்ல இருந்து அதை அப்லோட் பண்ண போதுமா, இல்ல ஒவ்வொருத்தருடைய விஷயங்களை எப்படி ட்ரெயின் பண்றது கம்பெனினா? இது வந்து நம்ம எப்படி வேணாலும் ட்ரெயின் பண்ணலாம். லைக் இமெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஃபேக்ஸ், அப்புறம் இந்த கம்பெனியோட ப்ராசஸ், இந்த கம்பெனியோட பாலிசிஸ், இது எல்லாமே அந்த ஒரு இமெயிலா அதுகிட்ட கொடுத்துட்டோம்னா அண்ட் தென் எப்படியும் கொடுக்கலாம். அந்த லைக் SOPஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த கம்பெனியோட CEO, ஓனர்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த நாலேஜா கேதர் பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த நாலேஜை வந்து அந்த பட்டி ப்ரோ ஏஐ வந்து அதோட பிரெயினை யூஸ் பண்ணி அது வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை லேர்ன் பண்ணி அது லெஸ் டைம் தான் எடுத்துக்கும் அதை வந்து லேர்ன் பண்றதுக்கு. ஸோ அது லேர்ன் பண்றதுனால அவங்க அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் ரிப்ளைஸோட கொடுக்கும். ஓகே, இப்போ நீங்க SOP ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் ஒரு நார்மல் ஏஐக்கும் பட்டி ப்ரோ ஏஐக்கும் என்ன டிஃபரெண்ட்? சார், நார்மல் ஏஐனா இப்போ அது லாங் டேர்ம் சொல்யூஷனுக்கு வந்து இது ஒர்க் ஆகாது. பிகாஸ் ChatGPT ஜெமினின்றது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன். அந்த நேரத்துக்கு என்ன நமக்கு சொல்யூஷன் வேணுமோ அதுக்காக அது ட்ரெயின் பண்ணது தான் அந்த ChatGPT ஏஐ. இப்போ லாங் டேர்ம் சொல்யூஷன் போனோம்னா அந்த ChatGPT ஆர் ஜெமினிக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்கனால அந்த ஜென்ரல் இன்டர்நெட் நாலேஜ் வச்சு நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் கேட்டிருப்போம். ஸோ அதுக்கு வந்து பழைய நாலேஜ் வந்து கண்டிப்பா அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காது. நம்ம திருப்பியும் புதுசா ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ChatGPT-ய. ஸோ பட்டி ப்ரோ ஏஐ வந்து நம்ம கம்பெனிக்குன்னே தனியா ட்ரெயின் பண்ணனால நம்ம இந்த கம்பெனியை பத்தி என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தோமோ அதை ட்ரெயின் பண்ணி அது வச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து டைரக்டா எந்த கொஸ்டின்ஸ் கம்பெனிஸை பத்தி கேட்டாலுமே அது வந்து யாருக்கு வேணாலுமே எல்லாத்தையுமே ரிப்ளை பண்ணிடும் அவங்க பொசிஷன். ஓகே, இப்போ பட்டி ப்ரோ வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியோடைய நாலேஜ் நீங்க சொன்னீங்க PDF-ஆ, நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்ஸா, இமெயில்ஸா, எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணாலும் வீடியோஸா எப்படி ட்ரெயின் பண்ணாலும் அது ட்ரெயின் ஆகும் அப்படின்னா அந்த எப்படி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அது கேதர் பண்ணி அது எப்படி வச்சு? சார், அது வந்து நம்ம வந்து இமெயில்ஸ் நம்ம கம்பெனிஸ்க்கு வந்து இமெயில்ஸ், அந்த வீடியோஸ் நம்ம கம்பெனிக்கு என்ன வீடியோஸ்லாம் இருக்கோ நம்ம வந்து அந்த பட்டி ப்ரோ ஏஐ கொடுத்துடணும். அப்ப அந்த அந்த லைக் டாக்குமெண்ட்ஸா நீங்க எப்படி வேணா கொடுக்கலாம். லைக் வீடியோஸ், இமேஜஸ் எப்படி வேணா கொடுக்கலாம். அது கொடுத்துச்சுன்னா பட்டி ப்ரோ ஏஐ வந்து லேர்ன் பண்ணிடும். லேர்ன் பண்ணி அந்த கம்பெனியோட எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷனை அது கேதர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை டெப்ளாய் பண்ணிட்டோம்னா அது வந்து அக்யூரேட் ஆன்சர்ஸ். ஓகே, இப்போ ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா இமெயில் ரிப்ளே தான் வந்து மேக்சிமம் டைம் வந்து கன்சியூம் பண்ணும். இப்போ ஒரு கஸ்டமருடைய குவைரிஸோ இல்ல ஒரு கஸ்டமருடைய நீடோ எதுவா இருந்தாலும் அவங்க இமெயில வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்போ பட்டி ப்ரோ இமெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஹியூமன் இருந்து அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பாசிபிள், எந்த அளவுக்கு இப்போ கரண்டா அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நம்ம நிறைய அதாவது டாக்குமெண்ட்ஸ், இமெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணனால 100% அதுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பீட்டிவா சேம் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அந்த பிஸ்னஸ் கிட்ட. ஸோ அது கேட்கறனால அது நிறையவே ட்ரெயின் ஆகியிருக்கும். ஸோ 100% எக்ஸாக்டான ஆன்சர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்கும். அதுவும் இன்ஸ்டன்டா கிடைக்கிறனால இது வந்து பட்டி ப்ரோ ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபார் பிசினஸ். ஓகே, இப்போ உள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டி ப்ரோ ஏஐ மூலமா எந்த அளவுக்கு அவங்களுடைய ஒர்க் வந்து ரிடியூஸ் ஆகும், அவங்களுக்கான கைட்லைன்ஸ் எப்படி கிடைக்கும், நாலேஜஸ் வந்து எப்படி கிடைக்கும், அவங்களுக்கான ஐடியாஸ் வந்து எப்படி கிடைக்கும், அதுக்கு பட்டி ப்ரோ எப்படி சப்போர்ட் பண்ணும்? இப்போ ஒரு மீடியம் ஒரு கம்பெனி இருக்குதுன்னா இப்போ அதுல வந்து புதுசா ஒருத்தவங்க ஹையர் ஆகுறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தனியா ஒரு ஆளை வச்சு ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இவங்க ஏதாச்சும் குவரிஸ் வந்து ஹையர் ஆஃபீஸர், சீனியர் மேனேஜர்ஸ் லைக் ஓனர்ஸ் அவங்கள்ட்ட கேட்கணும்னா அவங்க டைரக்டாவே இந்த பட்டி ப்ரோ ஏஐட்ட கேட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த சிஇஓட இடத்துல இருந்து லைக் சீனியர் மேனேஜர் அவங்க இடத்துல இருந்து என்ன ரிப்ளை பண்ணுவாங்களோ அதே ரிப்ளை வந்து அந்த புது ஜூனியர் ஸ்டாஃப்ஸ் யாரா இருந்தாலும் சரி அந்த பட்டி ப்ரோ ஏஐட்ட டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அது வந்து கரெக்டா எக்ஸாக்ட் அவங்க அந்த பொசிஷன்ல இருந்து எப்படி அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களோ அதே மாதிரி அது ரிப்ளை கொடுத்துரும் சார். அவங்க அந்த குவரிஸ்க்கான சொல்யூஷன் கொடுக்கும். இப்போ பட்டி ப்ரோ ஏஐ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ள
நம்ம மொபைல்ஸ்ல வந்து பார்த்தோம்னா மொபைல் ஆப்ஸ் எல்லாமே நிறைய ரிடியூஸ் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணும் ஏஐ அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபீச்சர் எல்லாமே வந்து ஒரு மொபைல் ஆப்புக்கு பதிலாக ஏஐ தான் இருக்கும். நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கியில் எனக்கு இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணிடுங்க அப்படின்னா இன்னைக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ஐடிஎன் மூலமா ஆட்டோமேட் பண்ணிட முடியுது. அந்த மாதிரி இந்த பட்டி ப்ரோ ஏஐ அப்படின்றது ஒரு கம்பெனிக்கு யூனிக்கா டிசைன் பண்ண ஒரு ஏஐ அப்படின்றது தான் நம்ம சொல்றோம். ஒரு இண்டிபெண்டன்ட் ஹியூமனுக்கு ஃபியூச்சர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஐ சப்போர்ட் இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ இதை யூஸ் பண்றதுனால பீப்புளோடைய டைம் அண்ட் மணி இது எந்த அளவுக்கு ரிடியூஸ் ஆகும், கம்பெனியோடையது அது பெனிஃபிஷியலா எப்படி இருக்கும்? நம்ம இந்த ஏஐ வந்து ஆர்கனைசேஷனுக்குனே தனியா ட்ரெயின் பண்ணனால அதோட கம்ப்ளீட் நாலேஜ், அந்த பிசினஸோட கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் வந்து அதுகிட்ட ஃபுல்லாவே ட்ரெயின் ஆகிடும். ஸோ இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து டைரக்டா இமெயில்ஸ் பண்றாங்கன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து இமெயில் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. பிகாஸ் லேட் ரிப்ளைஸ் ஃப்ரம் பிசினஸ் டீம் கிட்ட இருந்து வரதுனால. ஸோ அதனால அவங்க வந்து வேற இப்போ இவங்க இமெயில்ஸ் வந்து கன்சிஸ்டண்டா வராதனால அவங்க வந்து வேற பிசினஸ்க்கு போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த பட்டி ப்ரோ ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணதுனால அது இன்ஸ்டன்ட் ரிப்ளேஸ் கொடுக்கறதுனால அந்த கஸ்டமர்ஸ் வந்து அதுலயே லைக் அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. நம்ம இமெயில் சென்ட் பண்ண அதுக்கு கொஸ்டின்ஸ் வரனால, அது சொல்யூஷன்ஸ் வரனால அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஆக்டிவாவே இருப்பாங்க. எந்த கொரிஸா இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த பட்டி ப்ரோ ஏஐ ஆன்சர் சொல்றதுனால கஸ்டமர்ஸ் வந்து நிறைய அந்த பிசினஸஸ்க்கு வருவாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கஸ்டம் ஜிபிடி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்மளுடைய சாட் ஜிபிடியா இருக்கட்டும், பர்பிசிட்டியா இருக்கட்டும், இல்ல டீப் ஷீக்கா இருக்கட்டும், நம்ம எந்த அளவுக்கு அதுக்கிட்ட கொஸ்டின்ஸை கேட்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அல்கரிதம் அதுக்கு ட்ரெயின் பண்றோம். இப்போ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம இந்த மாதிரி இந்த ஆங்கிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல நான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜுக்கு ஜாவா ரிலேட்டடான வீடியோஸை ரெகுலரா நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு நோட்டிபிகேஷன் வர்றது எல்லாமே ஜாவா ரிலேட்டடான நோட்டிபிகேஷனே வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த அல்கரிதம் அந்த மாதிரி, அதே மாதிரி தான் சாட் ஜிபிடி, டீப் ஷீக்கும். பட் இந்த பட்டி ப்ரோ ஏஐக்கு இதே மாதிரி தான் ட்ரெயின் பண்ணிருக்காங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கா? என்ன மாதிரி வந்து இதுக்கான சப்போர்ட் இருக்கு? இது வந்து மற்ற ஏஐ டூல் மாதிரி சாட் ஜிபிடி, ஜெமினை மாதிரி இதை ட்ரெயின் பண்ணல. பிகாஸ் சாட் ஜிபிடி, ஜெமினை எல்லாம் நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறோமோ அது ரிலேட்டடா கொடுப்போம். அதுவும் டெம்பரரி சொல்யூஷனா தான் கொடுப்போம். இப்போ பிசினஸஸ்க்குலாம் டெம்பரரி சொல்யூஷன் கண்டிப்பா ஒர்க் ஆகாது. பிகாஸ் லாங் டேர்ம் சொல்யூஷன் போகும்போது இந்த பிசினஸை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டா அதுக்கு கண்டிப்பா நம்ம பழசு ட்ரெயின் பண்ணதை வச்சு அது ஆன்சர்ஸ் கொடுக்கறது அது நாட் பாசிபிள் தான். ஸோ வந்து இந்த பட்டி ப்ரோ ஏஐ வந்து நம்ம கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் வந்து அதை ட்ரெயின் பண்ணனால அது ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கம்பெனியோட ப்ராசஸ், பாலிசிஸ் எல்லாமே அது வச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன கொஸ்டின்ஸ் எப்போ கேட்டாலுமே, ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் கேட்டாலுமே அந்த பழைய நம்ம வந்து ஸ்டோர் பண்ண டேட்டாஸ்ல இருந்து அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ இது சாட் ஜிபிடி, ஜெமினி மற்ற ஏஐ டூல்ஸ் மாதிரி இல்லாம இந்த பட்டி ப்ரோ ஏஐ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கு இந்த ஆர்கனைசேஷனை கம்பேர் பண்ணுவோம். ஓகே, இப்போ பட்டி ப்ரோ ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி, இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகுமா, இல்ல ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப்பு இந்த மாதிரி எல்லா விதமான அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப் இன்னைக்கு ஆன்லைன்ல யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிற ஒரு சின்ன சின்ன பிசினஸ் கூட இது சப்போர்ட்டிவா இருக்கு? ஆமா சார், கண்டிப்பா. ஸ்மால் கம்பெனிஸ்ல இருந்து மீடியம் கம்பெனிஸ்ல இருந்து லார்ஜ் என்டர்பிரைசஸ் வரைக்குமே இந்த எந்தெந்த கம்பெனிஸ்க்குலாம் அந்த சப்போர்ட் டீம்னு தனியா இருக்குதோ இது எல்லாத்துக்குமே இந்த பட்டி ப்ரோ ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ வந்து பிசினஸும் இம்ப்ரூவ் ஆகுது, டைம் அண்ட் மணியும் அவங்களுக்கு வந்து சேவ் ஆகுறதுனால பிசினஸும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க, இன்ஸ்டன்ட் ரிப்ளேஸ் கிடைக்கிறதுனால ஃப்ரம் கம்பெனி சைட். ஓகே, இப்போ பட்டி ப்ரோ ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ரெக்கார்டட் விஷயம் நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணும். பட் இது எண்ட் ஆஃப் த டே இது ஏஐ, இது கிட்ட ஏஐ கிட்ட வந்து பார்த்தோம்னா நிறைய டேட்டா பேஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் நான் கேட்கிறேன் அப்படின்னா ஒன்லி ஃபார் ரெக்கார்டடான ஆன்சர் என்கிட்ட என்ன நான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம்னா அது மட்டும் வருமா, இல்ல இண்டஸ்ட்ரி என்ன சொல்லுது, கரண்டா என்ன சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு, இப்போ சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும், அப்போ நாம ஒரு விஷயத்த ட்ரெயின் பண்ணியிருக்கோம், அந்த இண்டஸ்ட்ரியிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி 3.5 4 அந்த மாதிரி வந்து அப்டேட் ஆயிருக்கு. அப்போ அந்த மாதிரி அப்டேட் ஆகும்போது அந்த அப்டேட்ல சில கரெக்ஷன்ஸ் இருந்தால் தான் அந்த அப்டேட்டே வெர்ஷனே வெளியே வரும்.
அந்த மாதிரி இந்த பட்டி ப்ரோ ஏஐக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ட்ரெயின் பண்ணது மட்டும்தான் சொல்லுமா, இல்ல அந்த அப்டேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனா கொடுக்குமா? நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது ChatGPT ஜெமினி மாதிரி ஒரு இன்டர்நெட் நாலேஜ் உள்ள ஏஐ கிடையாது. அண்ட் தென் இது வந்து பட்டி ப்ரோ ஏஐ மாதிரி அந்த கம்பெனிஸ்க்கு எக்ஸாக்டா அந்த கம்பெனிஸ்க்கு மட்டும் ட்ரெயின் பண்ண ஏஐ வந்து கிடையாது. ChatGPT ஜெமினியும் அதர் கம்பெனிஸோட அதர் டேட்டாஸ் எல்லாமே அந்த ChatGPT ஜெமினி வச்சிருக்கோம். பட் இந்த பட்டி ப்ரோ ஏஐ வந்து வெறுமே அந்த நம்ம என்ன நாலேஜ் வந்து அதுக்கு ட்ரெயின் பண்ணோமோ அது மட்டும் தான் கொடுக்கும். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, பட்டி ப்ரோ ஏஐ வந்து அந்த பிசினஸோட இண்டஸ்ட்ரியில மத்த ஏதாச்சும் டேட்டாஸ் அந்த மார்க்கெட்ல இப்ப என்ன நிலைமையில இருக்குது அந்த மாதிரி நீங்க கேக்குறீங்க. சோ அதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல அது அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, கரண்ட் அப்டேட்டட் இப்போதைக்கு நம்ம ட்ரெயின் பண்றது மட்டும்தான் சொல்லும். ஃபியூச்சர்ல வந்து பார்த்தோம்னா சேஞ்சஸ் ஏதாவது அப்டேட் நடந்திருந்ததுன்னா அதையும் கேப்சர் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இல்ல, நம்ம டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் இன்னைக்கு இல்ல. ஓகே, ஸோ இப்போ ஒரு கம்பெனி ரூல்ஸ் அப்படின்றது சேஞ்சஸ்னா சேம் தான், இதே மாதிரி தான். அந்த கம்பெனிஸ்க்கே ஏதாச்சும் ஒரு புது ரூல் அப்ளை பண்றாங்க, லைக் புது பாலிசி புது ப்ராசஸ் ஏதாச்சும் அப்ளை பண்றாங்கன்னா நம்ம வந்து பட்டி ப்ரோ ஏஐ வந்து தனியாக எதுவும் பே பண்ண தேவையில்ல. அந்த பட்டி ப்ரோ ஏஐ வந்து நம்ம அப்டேட் பண்ணாலே போதும். அதுக்கு வந்து ஒரு ஃபியூவர் ஸ்டாஃப்ஸ் தான் தேவைப்படும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஸோ அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா இந்த கம்பெனி ப்ராசஸ் பிளஸ் ஏதாச்சும் புதுசா ரூல்ஸ் ஆட் பண்றாங்கன்னா அதுக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அதை அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து என்ஹான்ஸ் ஆயிடும். ஓகே, இப்போ இதனுடைய ஏஐ அப்படின்றதுனால நம்ம 24/7 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்டேட்டடான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சேல்ஸ் மேனேஜரை வந்து நைட் 10 மணிக்கு கிளைண்ட்டுக்குள்ள இருந்து கால் பண்ணி பேசுறதுன்றது ப்ராக்டிக்கலா வந்து பார்த்தோம்னா யோசிப்போம், ஏதாவது ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். பட் இது பட்டி ப்ரோ 24/7 அப்படின்றதுனால நம்ம எந்த டைம்ல இருந்தாலும் அவர் ஆன்சர் பண்ற மாதிரியே இதுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கிறதுனால நம்ம ஆன்சரை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ இது எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஏஐ அப்படின்னா இப்போ பீப்புள் வந்து பார்த்தோம்னா நான் கால் பண்ணும்போது நான் ஒரு ஏஐ கிட்ட தான் பேசுறேன், ஒரு மிஷின் கிட்ட தான் பேசுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்தாலே ஹியூமன் டச்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்தது, வரும்போது வந்து பார்த்தோம்னா ஆஃப்லைன்ல மார்க்கெட் பண்ணவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சாரீ கடையில போய் ஒரு சாரியை ஃபீல் பண்ணி தொட்டு பார்த்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ற ஃபீலிங் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் ஷாப் கொடுக்குமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. அதனால ஆஃப்லைன் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலா வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நடக்குது. எவ்வளவு பிசினஸ் வந்து ஆஃப்லைன்ல நடக்குதோ ஈக்குவலா ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பீப்புள் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏஐ கிட்ட நம்ம கேட்கிறோம், ஒரு ஹியூமன் கிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீலிங் வந்து எப்படி இருக்கும், இதனுடைய டச் எப்படி கிடைக்கும், ஹியூமன் டச்? இந்த பட்டி ப்ரோ ஏஐ வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு ஆட் ஆகணும். லைக் வந்து இப்போ கஸ்டமர்ஸ் இப்போ வந்து நார்மலாவே எல்லாருமே இப்போ வந்து லேசி ஆயிட்டோம் ஏஐ வர வர. ஸோ வந்து யாரெல்லாம் இப்போ வந்து நேர்ல வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி நேர்ல வந்து பார்த்து வாங்கினாதான் அந்த கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ 50% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து டைரக்டா ஏஐட்ட பேசி டைரக்டா அந்த கம்பெனி கிட்ட ஆன்லைன்லேயே பேசி நல்லா இருந்ததுன்னா அவங்க அந்த மாதிரி கூட பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டைரக்டா பட்டி ப்ரோ ஏஐட்ட வந்து கேட்டாங்கன்னா அவங்க வந்து ஏஐன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது வந்து எக்ஸாக்டான இப்போ ஃபியூச்சர் க்ரோ ஆக ஆக அவங்களுக்கே தெரிய வரும். லைக் ஏஐ வந்து கம்ப்ளீட் நாலேஜ் வச்சிருக்கோம். ஸோ நம்ம டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அது எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கும்னு அவங்களுக்கு புரியும். ஸோ வந்து பட்டி ப்ரோ ஏஐ வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆட் ஆன். இப்போ இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல ஆட்டோமேஷன் அப்படின்றது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத என்னென்ன விஷயங்கள் வந்து பிரச்சனைக்கெல்லாம் சால்வ் பண்ணோம், ஆட்டோமேஷன் ஏமா இம்பார்ட்டன்ட்? இந்த பட்டி ப்ரோ ஏஐ வந்து ஆட்டோமேஷன்ற மெயின் கான்செப்ட்ல வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நம்ம கஸ்டமர் வந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இன்ஸ்டன்ட் ரிப்ளைஸ் வரதுனால, இது ஆட்டோமேட்டட் ரிப்ளைஸ் வரனால கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப லைக் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம எந்த குவரிஸ் கேட்டாலுமே ஈஸியா அது ஆன்சர் வரதுனால. ஸோ வந்து பட்டி ப்ரோ ஏஐ வந்து கம்பெனிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார், லைக் பிசினஸஸ். ஸோ இதை தவிர பட்டி ப்ரோ பத்தி வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அந்த பட்டி ப்ரோ ஏஐ வந்து அந்த லைக் அந்த கம்பெனிஸ்ல ஸ்டாஃப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணல. இந்த பட்டி ப்ரோ ஏஐ வந்து அவங்களுக்கான ரியல் இந்த கம்பெனிக்கும் சரி அந்த ஸ்டாஃப்ஸ்க்கும் சரி ஒரு ரியல் க்ரோத்துக்காக அதை ரீப்ளேஸ் பண்ணதுதான் இந்த பட்டி ப்ரோ ஏஐ. ஓகே,
தேங்க்யூமா, தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்க பட்டி ப்ரோ ஏ அப்படின்ற ஒரு டூல் அது பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணீங்க. ஸோ மார்க் ஃபேஸ்புக் உடைய ஓனர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க் ஜுகர்பர்க் வந்து பார்த்தோம்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் மொபைல பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இருக்கும். அதே வந்து பார்த்தோம்னா இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் வந்து மொபைல் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. சாட்பாட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணும் போது நம்ம எந்த கொஸ்டினா இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், மொபைல பாக்குற மாதிரி இருக்காது அப்படின்றதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் வந்து 5 இயர்ஸ் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த பட்டி ப்ரோ ஏஐ அப்படின்ற அந்த ஏஐ டூலும் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்த ஃபில் பண்ற மாதிரி ஒரு சாட்பாட், நம்ம எந்த கொஸ்டினை நம்ம கேட்டாலும் அந்த கொஸ்டின்ஸை நம்மளுக்கு ஆன்சர் பண்ணும். அது ஆடியோ மெத்தடா இருந்தாலும் வீடியோ மெத்தடா இருந்தாலும் இமேஜா டெஸ்டா நம்மளுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா நீட் ஆஃப் பவர் ஆட்டோமேஷன் அப்படின்ற இந்த பட்டி ப்ரோ ஏஐ அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம யூஸ் பண்ணதான் நீட் ஆஃப் அவரா தான் வந்து இருக்கும். ஃபியூச்சர்ல வந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட் உங்களுக்கு டே டு டே லைஃபுக்கு, உங்களுடைய பிஸ்னஸுக்கு, உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு, உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு, உங்க ஃபுட் பிஸ்னஸுக்கு, உங்க எஜுகேஷன் பிஸ்னஸுக்கு குவாலிட்டியான டூல்ஸ் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.